வணக்கம். வாழ்க்கை என்பது என்ன என்றால், பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட சிறிய தூரம். நாம் பிறக்கும் பொழுது நாம் அழுது கொண்டே பிறக்கின்றோம். இறக்கும் பொழுது பிறரை அழ வைக்கின்றோம். இந்த இடைப்பட்ட வாழ்வில் நாமும் சிரித்துக்கொண்டு பிறரையும் சிரிக்க வைப்பது என்பது ஒரு மாபெரும் கடமை. எந்த ஒரு காரியமானாலும் நாம் பொறுமை இழக்காமல் போராட வேண்டும். காரணம், நாம் புதிதாக ஒரு காரியத்தை சொன்னால் உடனடியாக இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. கலீலியோ உலகம் உருண்டை என்று சொன்னார். உண்மையை சொன்ன அந்த மாமனிதனை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தனர். பின்னர் ஒரு நாளில் உலகம் உருண்டை என்பதை ஏற்றுக்கொண்டனர். மின்சாரத்தை கண்டுபிடித்த மைக்கேல் ஃபாரடே அதை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய போது இதனால் என்ன பயன் என்று கேட்டார்கள். குழந்தை பிறந்தவுடன் அதனால் பயன் என்ன என்று கேட்டார் மைக்கேல் ஃபாரடே. இன்று மின்சாரம் இல்லாமல் நாம் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியவில்லை. இதுதான் வாழ்க்கை. மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது என்பது கூடாத காரியமாக இருக்கும். ஆனால் பின்னர் அதே மாற்றம்தான் வளர்ச்சியை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றத்தை ஏற்றுக்கொள்வோம், மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். வணக்கம்.